அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சில முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தியில் 3வது செய்தி. இன்றைக்கி காலையில், அதுக்கப்புறம் சாயந்தரம் இன்னொரு செய்தி, அதுக்கப்புறமா இது 3வது செய்தி. வீடியோஸ்களை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. குவைத்தின் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட போகுது. மிக முக்கியமான சில பகுதிகள். பேட்டரி திருடன். கனரக வாகன ஓட்டுநர்களே, உங்களுடைய மிக முக்கிய கவனத்துக்கு. பேட்டரி திருடன் அதிகரித்து விட்டான். குவைத்துடைய பல பகுதிகளிலையும் வடிகான்களை சுத்திகரிக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. குவைத்துடைய உதவி வளங்கள் தடைப்படும் அபாயம். குவைத்திற்கு வர முடியாத சூழல் உருவாகும். இலங்கை விமான நிலையத்தில் PCR பரிசோதனை ஆரம்பமாகும் வாய்ப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் நாட்களில் ருத்தூபா தன்மை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கடலோர பகுதிகளில். அதே போல் அதிகமான காற்று, அதிவேகத்துடனுடைய காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதம் முடிவில் அல்லது அடுத்த மாதம் நடுப்பகுதிகளில் மழை பெய்யலாம். والأجواء المتوقعة بإذن الله تعالى خلال هذا الأسبوع راح تسيطر علينا المنخفضات الجوية، وهي رياح جنوبية شرقية تعبر البحر وتدخل علينا من حرارة البحر ورطوبته، فراح نلاحظ رطوبة خاصة على المناطق الساحلية وتزيد. نهاية الأسبوع الخميس والجمعة متوقع أن تصل نسبة الخميس والجمعة متوقع أن تصل نسبة الرطوبة إلى أكثر من 80%، فمع الرطوبة تنكسر شدة الحر، وأيضا تعتدل الحرارة ليلا مع موسم الشليبين اللي نعيشه هذه الأيام، وأيضا مع موسم السهيل اللي راح ندخله الأسبوع القادم في 24/8. فيقولون العرب قديما إذا طلع السهيل والرياح جنوبية شرقية رطبة فإن الوسم يكون فيها امطار وخير الربيع، ويدخل علينا في منتصف شهر 10 القادم بإذن الله تعالى. فكل ما استمرت الرطوبة فإنها تبشر إن شاء الله بأمطار وخير الربيع قادم بإذن الله تعالى. மிக முக்கியமான பகுதிகள். குவைத்துடைய மிக முக்கியமான பகுதிகளில் தான் மின்சாரம் தடைப்படும் என்று தெரிவித்திருக்கின்றாங்க மின் வாரியம். அப்தலி, வாஃப்ரா, அல்ராய், சுலைபியா, அம்கரா, சபஹான் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் அபாயம். மின்சாரம் இல்லாமல் இந்த நாட்டிலையா சச்சோ ரொம்ப பெரிய தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 51 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இப்போதைக்கு பதிவாகி இருக்குது. வெப்பமும் அதிகரித்ததால் மின்சாரமும் தடைப்படுது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். அதே மாதிரி இன்னொரு துயரமான சம்பவம் ஜோர்டான் இல்லை, லெபனானில் மொத்தமாகவே ஏர்போர்ட் உட்பட லெபனானில் தற்போது மின்சாரமே இல்லை. பைரூத் இது போன்ற இன்னும் சில மாகாணங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இருளில் சூழ்ந்து போய் இருக்குது. லெபனான் மிகப்பெரிய ஒரு மின்சார இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க. பற்றி எரிந்தது டெல் அவீவ். இஸ்ரேலின் டெல் அவீவில் திடீரென பிடித்த தீ பல பகுதிகளுக்கும் பரவி சென்று பல வாகனங்கள், கட்டிடங்கள் என்று தீக்கரையாகி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஆயுதம், போர் எதுவுமே தேவையில்லை. இறைவனுடைய கோப பார்வைக்கு யாராலும் தப்ப முடியாது. அது எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, யாருமே எதுவுமே செய்யாமல் ஒரு ஏரியாவே தீக்கரையாகி இருக்குது இஸ்ரேலுடைய டெல் அவீவில். அதே மாதிரி இன்னொரு மிக வேதனையான ஒரு விடயம், மனிதனை கொல்றானுங்க. சரி, ஓகே, குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரைக்கு இப்போ துப்பாக்கிச்சூடு நடக்குது, விழுந்துருச்சு குதிரை, அவ்வளவுதான், போச்சு. அந்த கரத்தையில் வச்சு இவங்களுடைய அந்த உணவு பொதிகளை சுமக்கிறது, நோய்வாய்ப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்து பல குதிரைகளை டாக்டர் வச்சு கொள்கிறாங்க. மனுஷனா இவங்கெல்லாம்? இஸ்ரேல் ஹமாஸோட சண்டை பிடிக்கிறாங்க, ஓகே, மற்ற நாடுகளோட மனிதர்களோட சண்டை பிடிக்கிறாங்க, ஓகே. எதுவுமே தெரியாத அப்பாவி ஜீவன்களை கூட கொல்லக்கூடிய காட்டு மிராண்டிகளாக மாறிட்டாங்க. ஹஸ்பி அல்லாஹ் நியாமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன். வரக்கூடிய அனைவருக்குமே, நாட்டவர்களாக இருக்கலாம், வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், அனைவருக்குமே மீண்டும் நிச்சயமாக PCR செக் பண்ண வேண்டும். ஆப்பிரிக்க நாட்டில் ஏற்படும் மங்கி பாக்ஸ்
குரங்கு காய்ச்சல் நம்மளுடைய நாட்டுக்குள் தொற்றாமல் இருக்க அதிரடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். விமான நிலையத்தில் இதை ஆரம்பிக்க வேண்டும். ලෝක සෞඛ්‍ය සංවිධානය අප්‍රිකානු කලාපය තුළ ආරම්භ වුණු වඳුරු උණ නැත්නම් monkeypox කියන රෝගී තත්ත්වය ජාත්‍යන්තර වශයෙන් පැතිර යා හැකි ජාත්‍යන්තර වශයෙන් අවධානය යොමු කළ යුතු මහජන සෞඛ්‍ය ගැටලුවක් බව නිල වශයෙන් ප්‍රකාශයට පත් කරලා තිබෙනවා. ඒතර අප්‍රිකානු කලාපය තුළ පහුගිය අවුරුද්දේ විතරක් 15000කට ආසන්න ප්‍රමාණයක් රෝගයට ගොදුරු වෙලා 600කට ආසන්න ප්‍රමාණයක් මිය ගිය බව වාර්තා වෙනවා. ඒතර රෝගයේ පැතිර යාම අප්‍රිකානු කලාපයේ ඉඳලා ඇමරිකානු කලාපයට, මැද පෙරදිග කලාපයට, ආසියානු කලාපයේ සහ යුරෝපා කලාපයේ පුරා පැතිර යාමේ අවධානම නිසා තමයි ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ මීට දින කීපයකට කලින් මේ ගෝලීය අනතුර ගැන අනතුරු ඇඟවීමක් සිද්ධ කරන්නේ. අපි දන්නවා මීට අවුරුදු 3කට විතර කලින් COVID-19 රෝගී තත්ත්වය කොරෝනා වෛරසය නිසා ඇතිවෙච්ච අවස්ථාවේදී මේ හා සමාන අනතුරු ඇඟවීමක් සිද්ධ කළා. ඒතර monkeypox කියන රෝගී තත්ත්වයත් වෛරස කාණ්ඩයෙන් මිනිසාට ඇතිවන රෝගී තත්ත්වයක්. ඒතර වඳුරන් සහ ඒ ආශ්‍රිත සතුන් මගින් ආරම්භදී රෝගය ඇති වෙලා අදාළ කලාපවල ජීවත් වන ජනතාවට සත්වයින් මගින් මේ රෝගය සම්ප්‍රේෂණය වුණාට පස්සේ රෝගය වැළඳිච්ච පුද්ගලයන්ගෙන් තවත් පුද්ගලයන්ට ඍජු කිට්ටු ආශ්‍රය නිසා රෝගය පැතිර යන බව සොයාගෙන තිබෙනවා. මේ වෛරසය ප්‍රධාන ප්‍රභේද දෙකක් පසුගිය කාලේ අඳුනාගෙන තිබෙනවා. දැන් ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ මේ රෝගී තත්ත්වයේ ගෝලීය අනතුරක් බව ප්‍රකාශයට පත් කරාට පස්සේ අපේ රටේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ වගකීම තමයි මේ අනතුරට කල්තියා සූදානම් වෙන එක. අපි දැක්කා මීට පෙර COVID-19 රෝගී තත්ත්වය ගැන කොරෝනා වෛරසයේ ව්‍යාප්තිය ගැන අනතුරු ඇඟෙව්වම අපේ රටේ සෞඛ්‍ය බලධාරීන් ආරම්භක අවස්ථාවේදී මේ තත්ත්වය නොසලකා කටයුතු කිරීම නිසා වෙච්ච හානිය. අපේ සෞඛ්‍ය බලධාරීන් වගකීම තමයි රෝගය ලංකාවට පැතිරෙන අනතුරක් පවතිනවද? ඒ ආසාදිත රෝගීන් බහුල වශයෙන් වාර්තා වන රටවල් වලින් ශ්‍රී ලංකාවට සංචාරකීන් හෝ දේශීය සංචාරකීන් පැමිණෙන්නේ නම් ඔවුන් හඳුනා ගැනීමේ ක්‍රම වේගවත් කළ යුතුයි. මේ monkeypox රෝගී තත්ත්වය මුල් අවස්ථාවේ හඳුනා ගැනීම සඳහා PCR පරීක්ෂණ ඉතා වැදගත් වෙන නිසා දැනට අවභාවිතා වන අතිවිශාල මුදලක් ගෙවන ලංකාවට ගෙනල්ලා ප්‍රයෝජනට නොගන්නා ඒ යන්ත්‍ර සූත්‍ර නිසි පරිදි ක්‍රියාත්මක කළා රෝගය රටට ඇතුළත් විය හැකි මර්මස්ථානවල සුපරීක්ෂාකාරී වෛද්‍ය පරීක්ෂණ සහ අධීක්ෂණ කිරීම සඳහා උපදෙස් දීමේ වගකීමක් සෞඛ්‍ය අමාත්‍යාංශය සතු වෙනවා. மிக முக்கியமா ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நாட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. அவங்க டிக்கெட்டை நீங்கள் முன்னுக்காக்கி போட்டு வரலாம் அப்படின்ற சூழலில் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து நாள் கடத்தாமல் வேகமாக குவைத்துக்கு வரப்பாடுங்க. இல்லைனா குவைத்து வர முடியாத சூழல் வரலாம். ஏன்னா இப்போதைக்கு உலக நாடுகளில் பல நாடுகள் வந்து அவங்களுடைய விமான நிலையத்துக்கு அலோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிரிக்கர்களை. சூடானும் தற்போது அதே பிரச்சனையை முகம் கொடுத்து வருது. ஏற்கனவே சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தில் குவைத்தான் இப்போ சாதாரணமாக எத்தனையோ 1000 டன் சாப்பாடு அனுப்பி வச்சாங்க. இருந்தும் பஞ்சம் இன்னும் நிலவிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பக்கம் இந்த நோய் தொற்று, இது ரெண்டும் சேர்ந்து உலக நாடுகளையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. தயவு செய்து வேகமாக குவைத்துக்குள்ளே வர பாருங்கள். அதுக்கப்புறம் PCR அது இது செக்கப், விமானம் தடைப்படும், பயணம் தடைப்படும் இப்படின்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு துவா செய்யலாம். ஆனாலும் வந்தால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இப்போவே தயாராகிக்கோங்க அனைவருமே. ஒரு பக்கம் நோய் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சாப்பாடு பிரச்சனை. சூடானில் தற்போது சாப்பாட்டுக்கான சண்டை ஆரம்பமாகி இருக்குது. உணவுக்கான சண்டை, நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி. குவைத் தொடர்ந்து உதவும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. وفي الملف السوداني جددت واشنطن دعوتها لمجلس السيادة السوداني للانضمام إلى طاولة الحوار مع تواصل محادثات وقف الحرب المنعقدة في جنيف برعاية أمريكية سعودية وبمشاركة مصرية. يأتي هذا فيما قررت الحكومة السودانية فتح معبر أدريا الحدودي لضمان تدفق المساعدات الإنسانية للمتضررين. في السودان تجدد الأمل في وقف الاقتتال بين طرفي النزاع مع استمرار محادثة جنيف برعاية أمريكية سعودية ومشاركة مصرية. ومع تقدم المحادثات كررت واشنطن دعوتها إلى الجيش السوداني للانضمام إلى طاولة الحوار، مؤكدة على رغبتها في الوصول لنتائج ملموسة. لن نتمكن من إجراء محادثات شخصية مع الأطراف إذ لم تكن الأطراف حاضرة. أكدنا أن من مسؤولية الجيش أن يكون حاضرا وسنواصل القيام بذلك. الانفراجة المرتقبة قبلت بترحاب كبيرا من المواطنين الذين يأملون في وقف العنف وعودة النازحين إلى بيوتهم آمنين ورسم خارطة طريق جديدة للمستقبل. الأهم من ده كله إنه يحصل تفاوض حقيقي يغير مجرى الأحداث في السودان، والناس
النازحين الجو للولاية ولولايات أخرى إنه يلقوا الأمن والاستقرار اللي يمكنهم يرجعوا لبيوتهم السابقة. ونتمنى من كل الناس ترجع لبيوتها، والناس يعني تقف مع المتضررين اللي فقدوا بيوتهم واللي دمرت بيوتهم، ونحن مع أي حاجة تنهي الحرب باتفاق الجميع. في ناس أيوة مع التفاوض ومع الهنا، في ناس طلعوا من بيوتهم يقول لك نحن نفاوض ليه شنو؟ أفاوض شنو؟ أنا زول طلعني من بيتي. وفي ناس يقولوا يا أخي نحن مع التفاوض، الناس يعني بين وبين. وميدانيا أعادت الحكومة السودانية فتح معبر أدري الحدودي لمدة 3 أشهر لضمان وصول المساعدات الإنسانية إلى المواطنين المتضررين. இந்த முறையாவது சரியான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கலன்னா இலங்கையர்களே சிந்திச்சு பாருங்க இந்த நாட்டு மக்களோட நிலைமையை. ஒருவேளை உணவுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. குடியிருப்பாளர்களே, குவைத்தி குடிமக்களே, வடிகான்களில் குப்பைகளை வீசாதீர்கள். நிறைய குப்பைகள் குவிந்திருக்கின்றது வடிகான்களில். வடிகான்களில் உள்ள குப்பைகளை இப்போது அகட்டிக்கிட்டு வராங்க பொதுப்பணித்துறை. அதே மாதிரி தயவு செய்து இந்த ரோடு கூட்டும் போது சரி, அல்லது இந்த வீட்டுகளுக்கு முன்னால் தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், வீடை சுத்தம் பண்ணக்கூடியவங்க, அந்த ஹாரிஸ்மார், தயவு செய்து அந்த கூட்டிட்டு வடிகானில் பிடிச்சி தள்ளாதீங்க. ஏன்னா அது ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா கடைசியில் உங்களுடைய பாத்ரூம் தண்ணி தான் வீட்டுக்குள்ளேயே நிறையும், உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. நிறைய குப்பைகள் வடிகான்களில் குவிந்திருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பொதுப்பணித்துறை. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குப்பைகள் காற்றுக்கு அடிபட்டதோ அல்லது தானாக வந்ததோ இல்லை, தானாகவே வீசி இருக்கிறாங்க, யாரோ வேணுமுன்னே வீசி இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இந்த வடிகான்களில் வீசுகிற பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க, கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அது கடைசியில் நம்மளுக்கு தான் ஆபத்து. மஹபூலா, ஃபஹில், ஃபர்வானி, அஜிலேப் ஷோ, கைதான், இந்த வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கிற பல பகுதிகளிலையுமே இப்போ இருக்கிற ஒரே ஒரு மெயினான திருட்டு பேட்ரி. வாகனங்கள், பெரிய பெரிய கனரக வாகனங்களுடைய பேட்டரியை திருடுறது, வாகனங்களுடைய கண்ணாடிகளை உடைத்து பொருட்களை திருடுறது, இந்த மாதிரி பல திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகுது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரருடைய கனரக வாகனம், அந்த பவுசருடைய பேட்டரியை திருடிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே இடத்துல பேட்டரி திருட்டு நடக்குது. தொடர்ந்து இந்த பேட்டரி திருடு நடந்து கொண்டே தான் இருக்குது, குவைத்தில் அரங்கேறி கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த மாதிரி திருடர்களை மட்டும் பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகனங்களில் எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான பொருட்களையும் வைக்காதீங்க. அதே மாதிரி கனரக வாகன ஓட்டுநர்களே, பேட்டரிக்கு ஒரு ஹவுசிங் ஒன்று ரெடி பண்ணுறது நல்லம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேட்டரியை நீங்கள் ஃபுல்லாகவே கவரப் பண்ணுற மாதிரி, பூட்டு போட்டு கவரப் பண்ணுற மாதிரி ஒரு ஹவுசிங் ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் சால சிறந்தது. இல்லைன்னா நிச்சயமாக இந்த மாதிரி திருடர்கள் திருடிட்டு போகிறதுக்கு இடம் வச்ச மாதிரியே போயிடும். தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி இப்போ முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள், இந்த திருட்டு பைப்பில் எப்படி திருடிட்டு போகுது எல்லா பேட்டரிகளையும். ஒவ்வொரு வாகனங்களையும் இந்த மாதிரி தான் தொடர்ந்து இந்த செயல்பாடு தான் நடக்குது.
இதை பற்றி சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஆனால் இந்த பேட்டரியை பறி கொடுத்தவங்க, இந்த கனரக வாகன ஓட்டுநர்கள், அவங்க நிச்சயமாக இதை உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செய்து கவனமாக இருங்க. வாகனங்களுக்கு முடிந்த வரைக்கும் இந்த பேட்டரி வெளியில் இருக்கிற மாதிரி இந்த கனரக வாகனங்கள், ட்ரெய்லர், லாரி, இந்த வாகனங்களில் பேட்டரிகள் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு அந்த ஹவுசிங் மாதிரி ஒன்று இருக்கும், இரும்பால் செய்கிறது. வெல்டிங் கடையில் போய் அதை வெல்ட் பண்ணி தயவு செய்து ஒரு பூட்டு போட்டு மாட்டிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் இந்த திருடர்கள கையில் உங்கள் பேட்டரியை கொடுக்க வேண்டி வரும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் நாட்டில் இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் விரைவாக குவைத் வர பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு ஆலம், எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு இந்த குரங்கு காய்ச்சல் நோய் வந்து பல இடங்கள்லையும் பரவிட்டு இருக்குது. வேக்சின் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் பரவிக்கிட்டு இருக்குது. அதிக அளவில் பரவிக்கிட்டு இருக்கிறதால மிகவும் ஆபத்தான சூழல் உருவாகி இருக்குது. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் வேகமாக வர பாருங்க, அதுதான் சிறந்தது. அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகின பிறகு தலையில் கை வைக்காதீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே சிந்திச்சு செயல்படுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.